பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆன 4 டீமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டீம் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேகேஆர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஃபார்மெட்டு செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ பவுலிங்கு ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால அவங்க அந்த ஃபஸ்ட் பிளேஸில் உட்காந்துருக்காங்க. அதே தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயும் வந்துட்டு ஈவன் கேகேஆரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈவனான ஒரு டீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் அவங்களுடைய என்ன காரணமோ தெரியல, தொடர் தோல்விகள்னால இப்போ வந்துட்டு அவங்க 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் சூப்பரான ஒரு டீம். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அது ஒரு பீஸ்ட் டீம். அந்த டீம் அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இன்னொன்று ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அடியிலேருந்து எந்திரிச்சு வந்த ஒரு டீம் ஆர்சிபி. ஸோ 4 டீமுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எந்த டீம் ஜெயித்தாலும் அது வந்துட்டு அவங்களுடைய மிகப்பெரிய திறமை அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு டீம் தோக்குது அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு திறமை கம்மி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பரான ஒரு டீம் வந்துட்டு இந்த டைம் ஐபிஎல் வின் பண்ணும். யாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.